ஐயா வாங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. இந்த மிளகு காப்பியெல்லாம் நம்ம கொல்லிமலை விளையுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கடை பேர் போட்டிருக்கீங்க பார்த்தேன். இல்லை எங்கெங்கே விளையுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? எதில் இந்த மரத்தில் என்ன விளையுன்னு எனக்கு தெரியாது. நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன். ரைட்டு. இது வந்து மிளகு கொடி. சரிங்கய்யா. 3 வருஷம் தான் ஆகுது. ஒரு 4 வருஷத்தில் இப்படி போச்சுன்னா மிளகு வந்து விளைய ஆரம்பிச்சிடும். சரிங்க. மேலே காட்டில் ஏகப்பட்டது விளைஞ்சிருக்கு. சரிங்க. இது வந்து ஒரு உதாரணம். இருக்கு பாருங்க. இது வந்து மிளகு கொடி. இது காப்பி கொட்டை. ஓ காப்பி. ஆமாம். ஓ இதில் தான் வருதுங்களா காப்பிங்க? இது காப்பி கொட்டை. சரிங்க சரிங்க. இது வந்து ஓ காப்பி. இது காப்பியில் விளைஞ்ச மரம். ஓ விளைஞ்ச கன்று எல்லாமே வந்து நல்லா 6 உயரத்துக்கு மேலே வரும். சரி சரிங்க. இதில் வந்து மிளகு, சீரகம் எல்லாமே இங்கே விளையுது. ஓ அது இல்லாமல் தரமான பட்டை என்ன மரத்தில் இங்கே எடுக்கிறாங்க? இதோ மேலே இருக்கு பாருங்க. ஆமாங்க அதுவும் தெரியுது. ஆமாங்கய்யா. இந்த மரத்தில் பட்டை. ஓ இங்கே இலை. சரி சரிங்க. இந்த மரத்தில் இது ஏலக்காய் இருக்கு பாருங்க செடி. ஆமாங்கய்யா. இதுதான் இந்த ஏலக்காய் வந்து கேரளா கர்நாடகா காட்டிலும் மிக உயர்ந்த ரகம். ஓ ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கிராம்பு எல்லாம் விளையுது பாருங்க. கிராம்பு மரம் அங்கே இருக்கு பாருங்க. ஆமாங்கய்யா. குத்துற தெரியுதா? உயரமா போகுது. ஆமாங்கய்யா. அது கிராம்பு மரம். எல்லாமே இங்க வந்து இயற்கை. எதுவுமே செயற்கை உரம் கிடையாது. உரம் இது விடாம இயற்கையா விளையுது. இயற்கையா விளையுது. சரிங்கய்யா. இங்க வாழை மரத்துக்கெல்லாம் தண்ணி கிடையாது. ஓ ஏன்னா நம்ம ஊர்லலாம் கீழெல்லாம் வாழை மரம் தண்ணி விளையும். வானம் பார்த்த பூமி. வானம் பார்த்த பூமியை காட்டில ஈரப்பதம் உள்ளது. அதனால இங்க விளைகின்ற மிளகு தரமானது, காரமானது, முதல் ரகமானது. இதுல வந்து இயற்கை சிறுதானியங்கள்ல கடை பேரு கொல்லி மலை இயற்கை சிறுதானிய விற்பனை. இயற்கை தானியங்கள், சித்த மருந்துகள், தெய்வீக பொருட்கள், உயர்தரகமான சாக்லேட்கள். இங்கு விளைகின்ற மிளகு, ஏலக்காய், கிராம்பு, அரிசி வகைகள், கேழ்வரகு, குதிரைவால் அரிசி, சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம், முக்கியமான அருமையான தரமான தேன், உயர்தர ஹனின்னு. ஆமாங்கய்யா. இந்த தேன் கொம்பு தேன் எல்லாம் ஒரிஜினல் தேன் கிடைக்கும் சொல்றாங்களே. இங்கே வந்து குகை தேன், கொம்பு தேன், மலை தேன், இது மாதிரி 10 வகையான இருக்கு. ஒவ்வொரு சீசன் அமாவாசைக்கு முன்னாடியோ பௌர்ணமிக்கு முன்னாடியோ நாங்கள் அந்த அடையை பார்ப்போம். ஆளுகளை கூட்டிட்டு போய் அந்த தேனை எடுப்போம். நேரில் போய் பார்க்க முடியுமா? இதுக்கு கிட்டத்தட்ட 4 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்கு. அப்படிங்களா? எடுக்கும் போது கூப்பிடுறேன். இப்போ அமாவாசைக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. சரிங்க. இப்போதான் பௌர்ணமி போச்சா, இப்போதான் அடை வந்து இங்கே இருக்கிற பூக்கள்ல இருந்து எடுத்துட்டு போவோம். சரிங்க. சேர்த்தோன்னே எடுப்போம். அதே மாதிரி இங்கே வந்து எருமை மாடு கிடையாது. அந்த பொருள்லாம் காட்டுங்க பார்க்குறேன். நெய் இங்கே வந்து உயர்தரமான நெய் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாம் பசுமாடு தான். இந்த பசுமாடு இங்கே இருக்கிற பசுமாடு அங்கே மாதிரி தீவனம் போட மாட்டாங்க. உயர்தரகமான ரகப்புல் தான். இங்கே அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் இங்கே ஹெர்பல் ஹில்லு சித்தர்கள் வாழ்ந்த பூமி. அதனால மருத்துவத்துக்கு முக்கியமான பூமி. இங்கே அந்த பொருள்லாம் காட்டுங்க பார்க்குறேன். ஐயா 100 பட்டை பாருங்க. ஆமாங்கய்யா. இங்கே விளையிற பட்டீங்களா? ஐயா எல்லாம் விளையிறது. ஒரிஜினலாக விளையிறது. சுருள் பட்டை இது பேர். ஓ இந்த மரம் எங்கெங்க இருக்குது? அதுலேருந்து ஒரு 2 ஏக்கர் மேலே போகணும். ஐயோ அவ்வளோ தூரம் பண்ணுவாங்கய்யா. இது நம்ம ஊரில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. ஓ மரத்தில் வர்ற பாசி. இது மலை பாசி. மலையில் பிச்சு எடுக்கிறது. ஓ மலை பாசி இது. ஆமாம். இது வந்து கல் பாசியா? கீழே வந்து இது கடல் பாசின்னு சொல்லுவோம் பாறையில். இங்கே வந்து மூலிகை ஐட்டத்தில் விளையிறதுல கல் பாசி. இது பாருங்க அந்த மரத்து மேலே இருக்கு பாருங்க. அந்த மரத்தை பாருங்க ஐயா. இது வந்து மலைப்பாசி. மலைப்பாசி இது மரத்துலயும் இருக்கும். இந்த பாருங்க பிச்சிங்கில் இப்போ இருக்கீங்க. இதை பீங்க. இது வந்து மரத்து பாசி. இதே மாதிரி கல் பாசி பாறையில் இருக்கும். மேலே ஒரு பாறை இருக்கா? அந்த பாறையில் இது மாதிரி இருக்கும். இதை சேகரித்து தான் உயர்ந்த ரகம் மருத்துவ குணம் வாய்ந்தது. பிரியாணிக்கு சேர்ந்தது. இந்த பாசி வந்து விலை உயர்ந்தது. இது அங்கெல்லாம் கடல் பாசி விலை கம்மி. இந்த மரத்தில் இருக்கிற தெய்வீக பாசி வந்து எல்லாத்துக்கும் மருத்துவ குணம் வாய்ந்த கல்பம். இதெல்லாம் இதே மிளகு சொல்லுங்க. இந்த கல்பாசி மருத்துவத்துக்கு பயன்படும். பிரியாணிக்கு போடுவாங்க. செரிமான கோளாறு, வாயு கோளாறு, மூட்டு வலிக்கு இந்த இதை வந்து வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ தடவிட்டு சூடு பண்ணி அவ்வளோ இது இருக்காங்க. அதிமருந்து அரைச்சி கூட கால் வீக்கம், விர வீக்கம், விரவாயு கூட எடுத்துரும். விர வீக்கம் கூட எடுத்துரும். மிக மருத்துவ குணம் வாய்ந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது பீங்க சொல்றேன். ஆமாங்கய்யா. வருது பாருங்க. இது மாதிரி இருக்குங்க.
வாங்க அடுத்தது. இந்த பாசி எங்கேங்க வந்து உங்கள்கிட்ட வாங்கலாம் நான்? ஐயா இங்கே வாங்கினீங்கன்னா இந்த பாருங்க, இயற்கை சிறுதானியம் தெம்பலத்தில் இருக்குங்க. செம்பளங்களா ஐயா? இந்த அட்ரஸ் நல்லா வெளிச்சத்தில் காட்டுங்க, பார்க்கட்டும். ஓசானி நகரில் இருக்கு. அதாவது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ இதை நம்ம நிச்சயமா பொருள் எல்லாமே கிடைக்கும், நம்மள்ட்ட கிடைக்கும். சரிங்க, சரி சரி. 9360991069. ஓ, அந்த நம்பர். ஆமாம். அப்புறம் 9965399646 என்ற இதுக்கு ஃபோன் பண்ணி கூட பார்சல் அனுப்பிச்சி விட்ருவோம். ஆன்லைனில் நாங்கள் என்ன பண்ணுறோம், கீழே வந்து இதே மாதிரி தம்பளம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் என் குரு 464@gmail.comனு இந்த இதில் போட்டிருக்கோம். இதை உங்களுக்கு நாங்கள் போடுறோம். நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக பொருட்களை பெறலாம். சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு, அப்புறம் வந்து அரிசி வகைகள், குதிரவாளி, கருப்பரிசி, கார்போ அரிசி, எல்லா விதமான அரிசி, கிழங்குகள், முடவாட்டு கிழங்கு. முடவாட்டு கிழங்குங்கிறது மிக சக்தி வாய்ந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, வயதானவர்கள் அத்தனை பேரும் சாப்பிடக்கூடியது. இயற்கையிலே அது வந்து சக்கரை கொல்லி. ஐயா இது பார்த்துக்கலாம், உயர்ந்த ரக மலை கொட்டை பாக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆமாங்கய்யா. மேலே தோப்பு நிறையா இருக்கு. இதில் ஒன்று சும்மா நட்டு வச்சிருக்கோம். இப்போ பாசனம் இங்கே பாருங்க, தேனி. ஆமாங்கய்யா. இங்கே இருந்து தண்ணி பாசுறீங்களா ஐயா? இது தண்ணி தேவை. தண்ணி கோடையில் மட்டும் தண்ணி விடணும். ஆமாம், கோடையில். இப்போ பாக்கியெல்லாம் இதுதான் வானம் பார்த்த பூமி. இதில் இது இப்போ உயர்ந்த ரக கொட்டை பாக்கு. இதில் வர கிட்டத்தட்ட 40 அடி வயசுக்கு போகும் மரம். கொட்டை பாக்கு உயர்ந்த பாக்கு தட்டி சாப்பிட்றீங்களா ஐயா? வெளி ஸ்டேட்டுக்கு அனுப்புறீங்களா அந்த பாக்குங்களா? அதே தான். ஓகேங்க ஓகேங்க. இது ஏற்றுமதிக்கு உள்ளது. சரிங்க சரிங்க. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் சென்ற விஜயதசமியிலிருந்து கொல்லிமலை இயற்கை சிறுதானியகம் விற்பனையகம் ஒன்று துவங்கியிருக்கிறோம். மக்கள் விளைகின்ற பொருட்கள் உரமில்லாத பொருட்கள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை மற்றும் தானிய அரிசி வகைகள் அனைத்தும் இங்கு விளைகின்ற பொருட்கள், உரமில்லாத பொருட்கள். மக்கள் நலன் வேண்டி இந்த கடையை நாங்கள் துவங்கி உள்ளோம். இது ஒரு கூட்டு முயற்சி. ஏன்னா உழவர்களுக்கு நேரடியாக போய் அங்கே இருந்து தரமான பொருட்களை தரமாக பிரித்து முதல் ரகம் மட்டுமே விற்பனைக்கு கொடுக்கின்றோம். மக்களுடைய நலத்திற்கு. மக்கள் இப்பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா உரங்கள் தான். மக்களுடைய பயன்பாட்டிற்கு உரங்கள் நிறைய பயன்பட்டு அவங்கள கெடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கு இது கொல்லிமலையில் விளைந்த உரமில்லாத மிளகு. இந்த மாதிரி பேக்கிங் யாருமே தரமாட்டாங்க. இவ்வாறு சலித்து தூய்மையாக 9ஆம் நம்பர்னு சொல்லக்கூடிய பெரு ஐட்டம். இது நேரடி வயலுக்கே சென்று நாங்கள் கொள்முதல் செய்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறோம். அடுத்து மல்லி. இதுவும் உரமில்லாத சிறந்த தரமான பொருள். மல்லி, நாட்டு மல்லி. உங்கள் ஊர்லலாம் கல்பாசின்னு சொல்லுவோம். இது இங்கே மலைப்பாசி, மலையிலேருந்து பேர்த்து எடுக்கிற பாசி. கடல் பாசி, கல்பாசி மலையில் மட்டும்தான் இது கிடைக்கும். இது வந்து பிரியாணிக்கு மிக உயர்ந்தது. பாருங்க, சுருள்பட்டை. சுருள்பட்டை பாருங்க, சுருளாக இருக்கும். 100 கிராம். சோம்பு. இதனுடைய இது 1/4 கிலோ. வெளியில் 150 ரூபா வைக்காங்க. நாங்கள் 100 ரூபா தான் கொடுக்குறோம். உங்களுக்காக ப்ரைஸை நாங்கள் தனியாக லிஸ்ட்டு தரோம். இது வெள்ளை மிளகுன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் கிடைக்காது. கேரளாலேருந்து இங்கே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது வெள்ளை மிளகு. வெள்ளை மிளகு. அடுத்து கிராம்பு. இது வர தரமான கிராம்பு, இங்கே விளைந்த கிராம்பு, தரமான கிராம்பு.
அடுத்து உரமில்லா நாட்டு சர்க்கரை நேரடி கொள்முதல், ஈரோட்டிலேருந்து டைரெக்டாக கொள்முதல் பண்ணுறோம். விலையும் மிக மிக கம்மி. இது 1/4 கிலோ. அடுத்து தெய்வீக பொருட்கள், உயர்தரக ரோஸ், அதாவது டைரக்டாக இயற்கையாக செய்யப்பட்டது. சாம்பிராணி, குங்குளியம்னு சொல்லக்கூடிய பால், குங்குளியம் எப்படி இருக்கு பாருங்க, குங்குளியம். இதே இந்த குங்குளியத்தை வைத்து ஒரு நாயனாருக்கு, குங்குளிய நாயனார்னு 63 நாயன்மாரில் ஒருத்தர் திருவையாறில் அவர் உள்ளே விட மாட்டாங்க கோயிலில் அந்த காலத்தில். அவர் இறைவன் மேலே பக்தியினால் இந்த குங்குளிய மரத்தில் பாலை வடித்து வாசலில் ஒரு கொடியை வெட்டி அதை போட்டார். இன்றைக்கும் குங்குளிய கிணறுன்னு அங்கே இருக்குது. அந்த நாயனாருக்கு தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, மந்திரம் தெரியாது, எந்திரம் தெரியாது. அவருக்கு குங்குளிய நாயனார்னே பேர். இது அவ்வளோ பெரிய விசேஷம். இந்த குங்குளியம் இருந்துச்சுன்னா பில்லி சூனியா, இந்த முகஸ்துதி, குடும்பத்துடைய ஒற்றுமைகள், அது என்ன சொல்லுவாங்க, இந்த கண்ணெரிச்சல் இதெல்லாம் போயிடும். இது குளிச்சுட்டு போட்டு இதில் சாம்பிராணி புகை மாதிரி போடணும். அடுத்து வள்ளலாருடைய மூட்டுவலி தைலம். இது இயற்கை மூட்டுவலி தைலம். கற்பூராதி தைலம், சுக்கு மல்லி காஃபி இயற்கையானது. யூக்கலிப்டஸ் ஆயில், நீலகிரி தைலம், தோல் வியாதிகளுக்காக உள்ள ஒரு தைலம். முடி கருக்க, அது பொடுகு, கண்ணெரிச்சல் இதெல்லாம் நீங்கி குளிர்ச்சியாக இருக்கும், கூந்தல் வளரும். இது சிவசித்தன் இயற்கை ஆயில். மக்களே, இது கல்கண்டு, உயர்தரமான திருநெல்வேலியிலேருந்து வந்தது கல்கண்டு, ஒரிஜினல். அடுத்து வள்ளலாருடைய ஆறாவது, வள்ளலாருடைய திருவண்ணாமலையிலேருந்து செய்து கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வள்ளலாருடைய ஐட்டம், அடையாறு இன்காப்ஸ் மருந்துகள், சித்த மருந்துகள் அனைத்தும் இங்கே கிடைக்கும். ஏன்னா தேன், அடுத்து உயர்தரக தேன், கொஞ்சமாக இருக்கும் ஆனால் உயர்தரக தேன். இது மலைத்தேன், உயர்தரக நம்பர் 1 தேன். அதில் தோலில் 3 வகை, ஒன்று மலைத்தேன், ஒன்று கொம்பு தேன், ஒன்று கொசு தேன் இங்கே கிடைக்கும். அனைவரும் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பொருள்களையும் உரமில்லாத பொருள்களும் மக்களுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்படி எல்லாமே உரம்னு இருக்குது. கூடிய வரைக்கும் இந்த சிறுதானிய ஐட்டங்கள், இந்த கேழ்வரகு, கம்பு, எண்ணெய் அனைத்தும் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இல்லை, நாங்கள் கீழ்கண்ட உங்களுக்கு முகவரி தருகிறோம். நீங்கள் இங்கேயே எங்கிட்ட ஆன்லைன் மூலயமா நேரடியாகவோ ஆன்லைன் மூலயமா பெறலாம். நாங்கள் உடனே உங்களுக்கே அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் இதனுடைய கேட்லாக்கு, எங்களுடைய முகவரி உடனே அடுத்தது அனுப்பி வைக்கிறோம். நன்றி, வணக்கம், நமச்சிவாயம்.